ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரெட்மி மாடல் வந்து 10A. ஓகேயா, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நோ சர்வீஸோட ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், டவரு வரல. ஓகேயா, ஸோ இதான் இதோட பிரச்சனை. ஸோ நோ சர்வீஸை பொறுத்தளவு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, போர்டு அடிச்சுட்டு என்ன சொல்லுது, ஸ்டார் கேஸ் 4636 ##. ஓகே, இதில் போயிட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ரேடியோ ஆனில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேயா, இல்லை பாருங்கள், ரேடியோ பவர் ஆனில் தான் இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த ரேடியோ பவர் ஆனில் இருந்தால் நமக்கு வந்து இதோட கம்யூனிகேஷன் லைன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, ப்ளஸ் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், RFICயில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, டிரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ரேடியோ பவர் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னொரு விஷயம் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு சிம் கார்டு மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு நம்ம சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு மேனுவல் ஸ்விட்ச் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, சர்ச்சிங் டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து சர்ச்சிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது ப்ராப்பராக சர்ச்சிங்குள்ள அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லைன்னா முன்னாடியே எரர் காட்டிடும். ஆனால் இது எரர் ஒன்றும் காட்டலை. இப்போ சர்ச்சிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சர்ச் ஆகி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் வந்து இப்போ இது எல்லாமே சர்ச்சிங் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஐசியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது அகைன் இன்னொருக்கா டிரான்ஸ்ஃபர் ஐசி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. ஓகே, ஸோ அது போக அப்போ ஏன் உங்களுக்கு வந்து நோ சர்வீஸ் காட்டுது அப்படின்னா, இதில் 4GBAல ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் 4GBAல நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இல்லை எது வாட்டர் லாக் ஆகிருக்கா, இல்லைனா 4GBAல நம்ம எடுத்து வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணாலே மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, no friend. No friend. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த 4GBயை வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு டவர் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு 40% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது போக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னடா கரெக்டு தானே? நிறைய பேர் போய் சேரும்.
சின்ன பாருங்கள் டவர் வந்துடுச்சு. ஓகே, பேக் டோர் போடலை, அதனால் 2 பாயிண்ட் தான் டவர் காட்டுது. பட் என்னது நம்மளுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது போல் உங்களுக்கு ரேடியோ பவர் ஆனில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4GPA டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செட்டு ரெடி ஆகும். ஆல்ரெடி நான் ஒரு செட்டு இதே போல் ரெடி பண்ணி போட்டுருக்கிறேன். இதே மாதிரி சேம் இதே போல் நம்ம டயக்னாஸ் பண்ணி 4GPA நம்ம ரெடி பண்ணோம். அந்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் உங்களுக்கு ரேடியோ பவர் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4GPA டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செட்டு ரெடி ஆகிடும். மெயினாக இந்த 7643 ஐசி வந்து அதிகமாக ஃபால்ட் ஆகுது. அதாவது நம்ம WTR 2965 மாதிரியே இதுவும் எந்தெந்த செட்லலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த செட்டு இதே போல் ஃபால்ட் ஆகுது. லோ நெட்வொர்க் இல்லைனா நோ சர்வீஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, ஸோ இந்த ஐசி போட்ட செட்டு எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் லோ நெட்வொர்க் இல்லாட்டி நோ சர்வீஸுங்கும் போது நீங்கள் இந்த மெத்தடை போல் நீங்கள் டயக்னாஸ் பண்ணிவிட்டு கடைசி இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபால்ட்டு கிளியர் ஆயிரும். ஓகே, பாய். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.